நாட்டு சிங்கங்களே, சிங்கங்களின் அருகில் அமைந்திருக்கும் மங்கைகளே, மங்கைகளின் மடியில் தவழ்ந்திருக்கும் மழலைகளே, ஆதித்யா தொலைக்காட்சி ஊழியர்களே, தொடுதிரை வாயிலாகவும் தொலைக்காட்சி வாயிலாகவும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஆதித்யா நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கம்பன் பாடாத கவிதையும் இல்லை, நடுவருக்கு தெரியாத நகைச்சுவையும் இல்லை, தமிழ் கலாச்சாரம் இப்போது இல்லவே இல்லை. முடிஞ்சு பட்டிமன்றமே முடிஞ்சு. ஒரே விதத்தில் அவரே தீர்ப்பு சொல்லிட்டார். கலாச்சாரம் முக்கிய தேவை, அதை பேசுகின்ற இடமோ மரியாதைக்குரிய கோவை. ஐயா, மனிதனுடைய அடிப்படை தேவை என்ன? உணவு, உடை, உறைவிடம். இந்த மூணு தானே. இந்த மூணுல தமிழ் கலாச்சாரம் எப்படி மாறி இருக்கு, எதை நாம மறந்துட்டோம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போறேன். விஷயமா தலைமுறை இடைவெளியை பத்தி சொல்லிடுறேன். டிக் டிக் டிக்னு கடிகாரம் ஓடுறத பார்த்து வேலை செஞ்சுட்டு இருந்தா அது 90s கிட்ஸ். கடிகாரத்தையே மறந்து டிக்டாக்ல வீடியோஸ் போட்டுட்டு இருந்தா அது 2K கிட்ஸ். பொழுத போக்குறதுன்னு ஒன்று இருக்கு, பொழுத ஆக்குறதுன்னு ஒன்று இருக்கு. முன்னாடிலாம் பாண்டி விளையாட்டு, நொண்டி விளையாட்டு, பல்லாங்குழி, எத்தனையோ விளையாட்டு பொழுது ஆக்கமா இருக்கும், நம்ம சிந்தனைக்கு வழிவகுக்கும். மிஞ்சி போனா என்ன, சக்திமான் நாடகம் பார்த்து பொழுத போக்கிட்டு இருந்தோம். அப்ப தான் சக்திக்கு அப்பாற்பட்ட பல மான்களை பார்க்கறதையே பொழுதுபோக்கா வச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவர் சொன்ன மாதிரி மியூசிக்கல்ல வாங்க, கொஞ்சம் மூஞ்ச கழிட்டு வாங்க, அதான் அவர் வேதனைப்படுறாரு, வேற ஒண்ணு கிடையாது. உணவு கலாச்சாரத்தை எடுத்துக்கிடுவோம். ஐயா, பழைய சோறு உடம்ப தெம்பாக்கிடும், குக்கர் சோறு உங்களை குண்டாக்கிடும். ஐஸ்கிரீம் குச்சி மாதிரி இருந்த உடம்பு அரிசி மூட்டை மாதிரி பருத்து போகுதா இல்லையா? இன்னைக்கு எத்தனை பேர் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு டயட்ல இருக்காங்க, ஆனா குண்டா இருக்காங்க. நம்ம முன்னோர்கள் கலாச்சாரம் என்ன? கம்மஞ்சோறு, கேப்பக்கூழு, குதிரைவாளி எல்லாம் குதிரையில ஏற்றி அனுப்பிட்டு வெள்ளைக்காரன் கொடுத்த பீட்சா, பர்கர், நூடுல்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருக்கோம். சாப்பிட்றோமா இல்லையா? நம்ம உணவு கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரத்திலேருந்து மாறி மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு மாறிட்டு. ஐயா, எது நம்ம வயிற்றுக்கு ஒத்துக்கூடும், எது நம்ம வயிற்றுக்கு ஒத்துக்காதுன்னு இருக்கு. தம்பி, குக்கர் சாப்பிட்னா குண்டாம்னு நீங்க மக்கள் சொல்லாங்க, உங்க அணிக்கே சொல்லுங்க. உங்க அணிக்கு சொல்லுங்க, அப்புறம் மக்கள் சொல்லுங்க. உங்க அணியை செதுக்கிட்டு வாங்க. அவங்க இப்ப டயட்டுக்கு வந்துட்டாங்க. குழந்தைங்களுக்கு நாம தான் நம்ம உணவு கலாச்சாரத்தை கொடுக்கணும். ஆனா நம்ம என்ன வாங்கி கொடுக்குறோம்? வயிற்ற கலக்கி விடும் பரோட்டா, அதைத்தான் வாங்கித்தான்னு வீட்டில் ஒரே கலாட்டா. அவங்கள அந்த நடைமுறைக்கு நம்ம மாத்திட்டோம். ஐயா, ஒரே ஒரு விஷயத்துல சொல்லிடலாம், இடியால இறந்தவங்களை விட குடியால இறந்தவங்க அதிகம். பத்திரிகையை புரட்டி பாருங்க, ஒவ்வொரு ஆண்டும் சரக்கு விற்பனை சரித்திர சாதனை. படிக்கிறோமா இல்லையா? ஒரு நாள் செய்தி இளைஞர்கள் ஆவேசப்படலாம், கலாச்சாரம் எல்லா விஷயத்துக்கும் ஆவேசப்படலாம், போராட்டம் பண்ணலாம். ஒரு செய்தி, கூலிங் பீர் கிடைக்காததால் கடை ஊழியரை தாக்கிய குடிமகன்கள். இப்படிதான் நம்ம கலாச்சாரம் வளர்ந்துட்டு இருக்குதா? இல்ல, கவர்மெண்ட் எக்ஸாம் 10 லட்சம் பேர் எழுதுறான், ஆனா 10 லட்சம் கொடுக்கறவங்க செலக்ட் ஆகிறான். எல்லாத்தையும் சாப்பிட்டா ப்ரெஷர் வரும்ன்றான், எதையுமே சாப்பிடலன்னா அல்சர் வரும்ன்ற. என்னதான் செய்ய சொல்றீங்க? முன்னெல்லாம் பொழுதுபோக்குக்கு தேட்டர் போகிறோம். தேட்டர் போவயத்தில் என்ன இருக்கும்? ஒரு அவிச்ச கடலை இருக்கும், பனங்கிழங்கு இருக்கும், சாப்பிட்டுட்டு வருவோம். இப்போல்லாம் பனங்கிழங்கு இருந்த இடத்துல பாப்கார்ன் அவிச்ச கடலை இருந்த இடத்துல பாக்கெட் சிப்ஸ் அவங்க கொடுக்கறது தான் நம்ம சாப்பிடணுங்கிற ஒரு கலாச்சாரத்துக்கு நம்ம மாறிட்டோம். இன்றைய இளைய தலைமுறை மிக தவறாக புரிந்து கொண்ட ஒரு பழமொழி, ஆள் பாதி ஆடை பாதி. ஆடை பாதின்னு தானே சொல்லியிருக்காங்க, அப்போ பாதி ஆடை தான் போடுவேன், இப்படி தான் வர்றாங்க. அதாவது வீட்டுக்குள்ள போட வேண்டிய ட்ரெஸ்ஸை வீதியில போட்டுட்டு நடமாடுறாங்க, ஆற்றுல குளிக்கும் போது போட வேண்டிய ட்ரெஸ்ஸை ஆஃபீஸில் போட்டுட்டு நடமாடுறாங்க. நான் சொல்லலை, ஒருத்தர் பாடி இருக்கிறாரு, கிளப்பில் மப்பில் திரிகிற பொண்ணுங்க. அவர் எந்த மண்ணின் மைந்தர்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன். நீங்க உணவை சொன்னீங்க. உணவை விட முக்கியமானது நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் விருந்தோம்பல். நம்ம வீட்டில் நம்மளுக்கு சாப்பாடு இல்லாட்டி வந்தவங்களை வயிறார சாப்பிட வச்சது நம்ம கடை. ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்கா? நான் அன்னைக்கு வெளி ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கிறான்னு சொல்லி நண்பர் வீடு கேட்டு கதவை திறக்கிறேன். உள்ளேருந்து அந்த அம்மா சத்தம், வாப்பா முத்து, இப்படித்தான் நீ வரும்போது சாப்பிட்டுட்டு வருவேன். அப்படி சண்டால பாதகத்தி வந்தது அதுக்கு தானே. அப்படின்னு வெக்கம் கட்டு வாங்கிட்டேன். என்னக்கான்னு சொல்லி வெக்கம் கட்டு சூடு சொன்னா விட்டு சாப்பிட்டு இலை எடுக்கிறேன். அந்த அம்மா, தம்பி இலை எடுக்காத. ஏம்மா நீங்கள் எடுக்க போறீங்களா? இல்லைப்பா, அடுத்த ஆள் போடணும். ஏம்மா இந்த இலையில் அடுத்த ஆள் போற, அவன் சங்கடப்பட மாட்டான். போப்பா, இப்போ நீ என்ன சங்கடப்பட்டுட்டா இருக்க? என்ன அர்த்தம்? 25 நாளாக கழுவி ஊர்பயில் புறம் போட்டுருந்துருக்குங்க. எப்படி இருந்த விருந்தோம்பல் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அதான் ரொம்ப வெக்கக்கூடாது. அதனால் நம்மகிட்ட உள்ள முக்கியமான விஷயமே அந்த விருந்தோம்பல் தான்.
அது இன்னைக்கு கிராமத்துல ஓரளவு இருக்குது, நகரத்தில் சுத்தம் இல்லாமல் போச்சு. அண்ணன் சொன்னார் பேசும்போது கல்யாணத்தன்னைக்கு வேஷ்டி சட்டை கட்டுறோம் அப்படின்ட்டுன்னு. வேஷ்டி சட்டையை கல்யாணத்தன்னைக்கு மட்டும்தான் கட்டுறோம், மற்ற நாள் எல்லாமே பேண்ட் ஷர்ட்டுக்கு மாறிடுறோம். ஐயா, டைட் ஜீன்ஸு டிஷர்ட்டுக்கு நம்ம மாறிட்டோம். அது யார் கலாச்சாரம்? வெள்ளைக்காரன் வந்து குளிர் பிரதேசம், ஒரு வெக்கை தேவை அப்படின்ட்டு அந்த ட்ரெஸ்ஸில் இருந்தாங்க. நம்ம பிரதேசமே வெப்ப பிரதேசம் தான், ஆனாலும் அவங்க கல்ச்சருக்கு கோட் சட்டை போட்டு நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம். நான் ஏன் இன்னைக்கு வேஷ்டி சட்டை கட்டிட்டு வந்திருக்கேன்னா, ஏன்னா எதிரணியினர் கவுண்டர் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. தமிழ் தேய்க்கிறது கலாச்சாரம் தேய்க்கிறதுன்னு சொல்கிறீங்களே, அவரே வேஷ்டி சட்டை கட்டிட்டு தானே வந்தார், அதனால வளருதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, தமிழ் கலாச்சாரத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நான் வேஷ்டி சட்டை கட்டினேன். அதுலேயும் என்னாச்சுன்னா, இப்போ அந்த வேட்டிலையும் கட்டிக்கிறதெல்லாம் இல்லை, கட்டிக்க ஒட்டிக்க கட்டிட்டு பசை விட்டு அவ இறங்கி போயிட்டேன், வேட்டி வேற வீட்டே ஒட்டிக்கிருச்சு. பார்த்தியா, புது வேட்டியை பறி கொடுத்து வந்தவளா இருக்காங்க. குடும்ப கலாச்சாரத்தை எடுத்துக்கிட்டோம். நம்ம குடும்ப கலாச்சாரம் எப்படின்னா, சாப்பாடுனா கூட்டு இருக்கணும், குடும்பம்னா அது கூட்டு குடும்பமாக இருக்கணும், அதான் நம்ம கலாச்சாரம். ஆனால் கூட்டு குடும்பம் இன்னைக்கு எத்தனை வீட்டில் இருக்குது? கூட்டு குடும்பம் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்களா, ஒரு ஆலமரத்தை எடுத்துக்கோங்க, என்னெல்லாம் இருக்கும்? பறவைகள், குருவிகள், கிளிகள், ஆந்தைகள், புறாக்கள், கழுகுகள் எல்லாமே இருக்கும். அதாவது தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, அத்தை மாமா, சித்தப்பா சித்தி, குழந்தை குட்டி எல்லாருமே இருப்போம். கூட்டு குடும்பத்தில் பணம் கம்மியாக இருந்தாலும் பாசம் அதிகமாக இருக்கும். தனி குடுத்தனத்தை எடுத்துக்கோங்களேன், பனை மரத்தில் மைனா இருக்கிற மாதிரி தனியாக இருந்து உலகத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. அக்கௌண்ட்டில் காசு அதிகமாக இருந்தாலும் மனசில் கவலை அதிகமாக இருக்கும், அதுதான் தனி குடும்பம். இந்த கூட்டு குடும்பத்திலேருந்து தனி குடும்பமானோ, தனி குடும்பத்திலேருந்து டைவர்ஸ் குடும்பம் ஆயிடுச்சு. இப்போ அந்த அளவுக்கு நம்ம கலாச்சாரம் ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு இருந்ததெல்லாம் மாறிட்டு, இப்போ வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப்னு ஒரு நேமு, க்ரஷ்னு ஒரு நேமு. அது காலேஜ்லேருந்தே அப்படி தான், அதனால் விட்டுரு அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்டதுக்கு அப்படி தான் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து குடும்ப கலாச்சாரம் மாறிட்டு. சரி, செல்ஃபி எப்படி இருக்குன்னு பாங்களேன். எங்கே போனாலும் செல்ஃபி, புகைப்படத்தில், அதாவது போகிற இடத்துல பாதுகாப்பான இடத்துல செல்ஃபி எடுத்தால் புகைப்படத்தில் பார்க்கலாம், பாதுகாப்பற்ற இடத்தில் செல்ஃபி எடுத்தால் புகைப்படத்தில் மட்டுமே பார்க்க முடியும். சரி, நிறைவாக ஒரே ஒரு விஷயம், தமிழ் முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, நம்ம எப்படி இருக்கிறோம். அதாவது அதியமான்ட்ட வந்து வீரர்கள்லாம், மன்னா இந்த நெல்லிக்கனியை சாப்பிடு, சாகா வரம் கிடைக்கும் உனக்கு அப்படின்ட்டு கொடுத்ததை அதியமான் தூக்கிட்டு ஓடுறாரு. ஓடி போய் ஔவையார்கிட்ட நீட்டுறாரு, மன்னா நீ சாப்பிடு, மக்கள்லாம் நல்லா இருப்பாங்கல்ல, நீண்ட ஆயுள் உனக்கு கிடைக்கும். இல்லை அவையே, நீ சாப்பிடு, தமிழ் வாழட்டும் அப்படின்னு மன்னர் சொல்றார். அதாவது ஒருத்தர் தமிழர் முன்னோர்கள் தனக்கு கிடைச்ச செல்வத்தை இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குற மனப்பான்மை அப்போ இருந்துச்சு. இப்போ ஒருத்தர்கிட்ட இருந்து செல்வத்தை எடுக்கணும்னா இன்கம் டேக்ஸ் ரைடு வச்சா மட்டும்தான் முடியும். வீட்டில் 100 பவுன் நகை கொல்ல போச்சுன்னா தான் தெரியும் அவர் வீட்டில் இவ்வளோ நகை இருந்துச்சா அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு நம்ம கலாச்சாரம் மாறிட்டு. இளைஞர்களே, இது யூடியூப் பூமி, கூகுளின் காலம். இங்கு நாம் தேடியதை விட தொலைத்தது அதிகம். 90s கிட்ஸ் ஆகிய நாமே கலாச்சாரத்தை மறந்து கையறு நிலையில் நிற்கும்போது 2K கிட்ஸை குற்றம் சொல்வதில் அர்த்தமில்லை. கார்த்திகைக்கு பின் மழையும் இல்லை, கர்ணனுக்கு பின் கொடையும் இல்லை. தமிழ் கலாச்சாரம் இப்போது இல்லவே இல்லை. வாய்ப்புக்கு நன்றி. புதுசாக ஒரு பொருள் வரும்போது ஒன்று இழந்துடுறோம் அப்படின்னார். இப்போ இந்த கைபேசின்னு ஒரு விஷயம், இந்த செல்ஃபோன் வந்த பின்னாடி நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் என்னென்ன போச்சு? அலாரம் போச்சு, வாட்ச் போச்சு, காலண்டர் போச்சு, டார்ச் லைட்டு போச்சு, ரேடியோ போச்சு, டிவி போச்சு, புத்தகம் போச்சு, மானம் போச்சு, மரியாதை போச்சு, அவமானம் ஆகிப்போச்சு. அதைத்தான் சொன்னார், ஒன்று வரும்போது ஒன்று இழந்துடுறோம் அப்படின்னார். ரொம்ப வேதனையாக இழந்ததை நிறைய அடிக்க சொன்னார். 2 அணித்தலைவர்களும் அழகாக ஆரம்பிச்சிருக்காங்க. அதான் அந்த அணிக்கு வந்து ஒரு உயிர் கொடுக்குறது. நல்ல இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க 2 பேரும். இப்போ இந்த அணியினுடைய 2ஆம் பேச்சாளர், அவங்களுக்கு பட்டிமன்றம், இந்த பட்டிமன்றம் தான் முதல் பட்டிமன்றம் நினைக்கிறேன். ஷீலா அவர்கள், உங்களுடைய கரகோஷத்துக்கிடையே இன்றைய சூழலில் தமிழ் கலாச்சாரம் வளர்கிறது என்று ஆரம்பிக்கிறாங்க.